அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடர மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த ஆகஸ்ட் 2025 மாதத்திற்கான விரிவான ஜோதிட பலன்களை பற்றி இப்போது பார்க்கலாம். இந்த மாதத்தில் ஏற்படும் கிரக நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்தும், சாதக பாதகமான பலன்கள் என்ன, அதிலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த முழுமையான தகவலையும் இந்த பதிவில் காணலாம். மேச ராசி மண்டலத்தில் முதல் ராசியாக உள்ளது. இந்த ராசியில் அஸ்வினி, பரணி மற்றும் கிருத்திகை ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கியுள்ளன. இந்த ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய்க்குரிய கடவுள் முருகப்பெருமான் ஆவார். எனவே மேசராசி அன்பர்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் முருகப்பெருமானை வழிபட்டால் நன்மைகளை பெறலாம். முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு கிடைக்க மனதிற்குள் குன்றக்குடி முருகப்பெருமானை நினைத்து கொண்டு குன்றக்குடி முருகனுக்கு அரோகரா என்ற மந்திரத்தை 3 முறை கூறுங்கள். இந்த மாதம் கிரகங்களின் நிலை உங்களுக்கு கலவையான பலன்களை அளிக்கும். ஒரு புறம் 7 சனியின் தாக்கத்தால் சில செலவுகள் மற்றும் மன அழுத்தங்கள் ஏற்படலாம். மறுபுறம் குரு பகவானின் அருளும் ராகுவின் சுப நிலையும் உங்களை காக்கும் வகையில் அமைந்துள்ளன. இந்த மாதத்தின் மத்தியில் நிகழும் சூரிய பெயர்ச்சி ஒரு முக்கியமான மாற்றத்திற்கு அறிகுறியாக அமைகிறது. மாத தொடக்கம். உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். இதனால் வேலையில் வெற்றி பெற நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கும். சக ஊழியர்களுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வரலாம். கவனம் தேவை. இருப்பினும் 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் எதிரிகள் மற்றும் போட்டிகளில் வெற்றி பெற்று முன்னேறக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும். 10ஆம் மற்றும் லாப அதிபதி சனி 12ஆம் வீட்டில் அதாவது விரயஸ்தானத்தில் இருக்கிறார். இதனால் தொழிலில் எதிர்பார்த்த அங்கீகாரம் அல்லது பதவி உயர்வுகள் சிறிது தாமதமாகலாம். ஆகஸ்ட் 17க்கு பிறகு உங்கள் பஞ்சமாதிபதியான சூரியன் தனது சொந்த வீடான 5ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சி அடையப் போகிறார். அப்பொழுது உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். படைப்பாற்றல் மற்றும் தலைமை பண்புகள் வெளிப்படும். அதிகாரியிடமிருந்து பாராட்டுகளை பெறுவீர்கள். 3வது வாரத்திலிருந்து தொழிலில் சாதகமான மாற்றங்கள் தெளிவாக தெரியும். இந்த மாதம் நிதி ரீதியாக நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். லாப அதிபதி சனி 12ஆம் வீட்டில் இருப்பதால் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தேவையற்ற பயணங்கள் மற்றும் ஆரோக்கிய பிரச்சனைகள் காரணமாகவும் செலவுகள் உண்டாகலாம். இருப்பினும் 11ஆம் வீட்டில் ராகு இருப்பதாலும் 9ஆம் அதிபதியான குரு லாபஸ்தானத்தை பார்ப்பதாலும் வருமானம் பல வழிகளிலும் அதிகரிக்கும். திடீர் பணவரவுக்கான அறிகுறி தென்படும். எவ்வளவு வருமானம் வந்தாலும் செலவுகளும் அதே அளவில் இருக்கும். 5ஆம் வீட்டில் கேது இருப்பதால் பங்கு சந்தை போன்ற ஊடகங்களுக்கு இது சரியான நேரம் இல்லை. இதனால் நஷ்டங்கள் ஏற்படலாம். பண விஷயங்களில் கவனமாக செயல்படவும். லக்னாதிபதி செவ்வாய் 6ஆம் வீட்டில் நோய் ஸ்தானம் இருப்பதால் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். வயிறு தொடர்பான பிரச்சனைகள், அஜீரணம் மற்றும் இரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். சனி 12ஆம் வீட்டில் இருப்பதால் மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் தொந்தரவு செய்யும். ஆகஸ்ட் 17க்கு பிறகு சூரியன் 5ஆம் வீட்டில் கேதுவுடன் சேரும்போது இதயம் மற்றும் மார்பக பகுதிகளில் கவனம் தேவை. தினமும் யோகா மற்றும் தியானம் செய்வது மன அமைதியை கொடுக்கும். குடும்ப ரீதியாக மாதத்தின் தொடக்கம் சாதாரணமாக இருக்கும். ஆகஸ்ட் 21 அன்று உங்கள் 2ஆம் குடும்பம் மற்றும் 7ஆம் வாழ்க்கை துணை வீட்டு அதிபதியான சுக்கிரன் 4ஆம் வீட்டில் பிரவேசம் செய்யும் போது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். வாழ்க்கை துணையுடனான உறவுகள் மேம்படும். உங்கள் பாக்கியாதிபதியான குரு உங்கள் 7ஆம் வீட்டை பார்ப்பது திருமண வாழ்க்கைக்கு ஒரு சுப அறிகுறி என்று சொல்லலாம். குழந்தைகள் விஷயத்தில் சிறிது கவனம் தேவை. 5ஆம் வீட்டில் கேது இருப்பதால் குழந்தைகள் பிடிவாதம் பிடிக்கலாம். விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லவும். ஆகஸ்ட் 17க்கு பிறகு சூரியனின் பெயர்ச்சி குழந்தைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். வியாபாரிகளுக்கு இந்த மாதம் கலவையான பலன்கள் உண்டாகும். குருவின் பார்வை 7ஆம் வீட்டின் மீது இருப்பதால் கூட்டாண்மை வியாபாரங்கள் அதிகரிக்கும். ஆனால் கூட்டாளிகளுடன் வெளிப்படையாக இருப்பது முக்கியம். சனி 12ஆம் வீட்டில் இருப்பதால் புதிதாக பெரிய முதலீடுகள் செய்வதற்கோ அல்லது கடன் வாங்குவதற்கோ இது சரியான நேரம் இல்லை. வியாபார விரிவாக்க திட்டங்களை அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைப்பது நல்லது. மாணவர்களுக்கு மாதத்தின் 2 வாரங்கள் கவனச்சிதறல்கள் ஏற்படலாம். 5ஆம் வீட்டில் கேதுவின் தாக்கம் எனினும் ஆகஸ்ட் 17க்கு பிறகு கல்விக்காரகனான சூரியன் தனது சொந்த வீடான 5ஆம் வீட்டிற்கு வருவதால் அது உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும். இந்த நேரத்தில் உங்கள் நினைவாற்றல் மற்றும் கிரகிக்கும் திறன் சிறப்பாக இருக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற இதுவும்
மிகவும் சாதகமான நேரமாகும். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய சவால்களை சமாளிக்கவும் சாதகமான ஆற்றலை அதிகரிக்கவும் பின்வரும் பரிகாரங்களை நீங்கள் பின்பற்றலாம். சனி பகவானின் தாக்கம் குறைய ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்வது நல்லது, அல்லது அனுமன் சாலிசா பாராயணம் செய்வது மிகவும் நல்லது. செவ்வாய் கிரகத்தின் பலத்திற்கு உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் சுப்பிரமணிய சுவாமி அல்லது கணபதி ஆகியோரை வழிபட்டு வந்தால் உங்கள் ஆற்றலையும் தைரியத்தையும் அதிகரிக்கலாம். கேது சாந்திக்கு மாணவர்கள் மற்றும் குழந்தைகளின் விஷயத்தில் சுப பலன்கள் உண்டாக தினமும் கணேச சோத்திரம் பாராயணம் செய்வது வந்தால் மிகவும் நல்லது. இது கவனத்தை மேம்படுத்தும். இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் சிறப்பான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் பெற முடியும். முருகப்பெருமானின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கப் பெற்று நலமுடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.